ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவு பார்க்குற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம சாயப்பா நிறைய நல்ல விஷயங்களை எண்ணற்ற பக்தர்களுக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்டதை உங்கள் சாய் கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கும். அந்த விசேஷத்தில் நம்ம சாயும் கலந்துக்குவார். அவரோட தலைமையில் உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கும். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்திலிருந்து 2 மேரேஜ் இன்விடேஷன், திருமண அழைப்புதல் வந்திருக்கு. நம்ம சாய்க்கும் நம்ம சாய் குடும்பத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. துவாரகா மாய்க்குள்ளே வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாரும் இவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். அவங்களோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு. யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. பெங்களூரில் யாருக்கு திருமணம் நடக்க போகுதுன்னா, ஷாலினி அப்புறம் வந்து வசந்தகுமார், இவங்க 2 பேருக்கு தான் திருமணம் நடக்க போகுது. என்னைக்குன்னா 16/5/2025 மே 16ஆம் தேதி அன்னைக்கு ஷாலினிக்கும் வசந்தகுமார் அவர்களுக்கும் திருமணம் நடக்க போகுது. அதே மாதிரி சென்னையை சேர்ந்த ஸ்வேதா மற்றும் சிவமாறன், இவங்க 2 பேருக்கும் வந்து திருமணம் நடக்க இருக்கிறது. ஸ்வேதா மற்றும் சிவமாறன் என்னைக்கு திருமணம்னா 16ஆம் தேதி ஜூன் மாதம். முன்னாடி நம்ம சொன்னவங்க ஷாலினி வசந்தகுமாருக்கு 16 மே மாதம், இவங்களுக்கு 16 ஜூன் மாதம் திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த 2 திருமணத்துலேயும் சாயப்பா கலந்துக்கணும். அவரோட தலைமையில் இந்த திருமணம் நடக்கணும். அவர் வரணும், கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் இன்றைக்கி கேட்டுக்கிறோம். இவங்களுக்காக இன்றைக்கி நம்ம வந்து சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இனிப்பும் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸ்வீட் வாங்கி பக்தர்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்த பதிவு நான் எடுத்துகிட்டு இருக்க இன்றைக்கி வியாழக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி. நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேச போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தொழிலாளர்கள் தினம். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். வேலைக்கு போகாத பெண்மணிகள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடும். அவங்களும் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். குழந்தைகள் கூட படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு உழைப்பு தானே. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. அது படிப்பாக இருக்கலாம், குடும்பத்துக்காக நீங்கள் வேலை செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துக்கு பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குறவங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட உழைப்பு வீண் போகாது. அதே நேரத்தில் மற்றவங்களோட உழைப்புக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். நம்ம சாய் சொல்லி கொடுத்துருக்காரு. சச்சரித்திரத்தில் 18, 19வது அத்தியாயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெறும் ஏணியை தூக்கிட்டு வந்த ஒரு தொழிலாளிக்கே நம்மளோட சாயி 2 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அந்த காலத்தில் 2 ரூபாய்ங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு. 2 ரூபாயை நம்ம சாய் வந்து கொடுத்துருப்பாரு. நம்ம ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும், நம்ம ரொம்ப விவரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேரம் பேசுகிறோம். தகுந்த உழைப்புக்கு கூலி கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்கள ஏமாற சொல்லலை, ஆனால் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற கூலியை வந்து கொடுக்கணும். நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கான சன்மானமோ அங்கீகாரமோ நம்மளோட வேலை செய்கிற ஆஃபீஸில் கிடைக்கல, தொழிலில் கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம். அதே மாதிரி தானே அவங்களும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டில் சாதாரணமாக வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளம்பர் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த கீரை கட்டு விற்கிறவங்களா இருக்கட்டும். கீரை கட்டு விற்கிறவங்கள்ட்டலாம் 1 ரூபா 2 ரூபாய்க்கெலாம் பேரம் பேசுகிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க 10 ரூபாய்க்கு விற்கிற கீரை சூப்பர் மார்க்கெட்டில் 20 ரூபா 30 ரூபான்னு போட்டிருந்தா டபுள் ட்ரிபிளாக கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவங்கக்கிட்ட நம்மளோட முழு திறமையை காமிச்சு நம்ம ரொம்ப விவரமானவங்களாக காமிச்சிக்கிறோம், நடந்துக்கிறோம். இதனால் நமக்கு என்ன வரப்போகுது? கோயிலுக்கெலாம் போயிட்டு நம்ம எவ்வளோ டொனேஷன் கட்டுறோம். யாராவது ஏதாவது ஒரு வீடியோவில் இந்த பூஜை பண்ணுங்கள், இங்கே அன்னதானம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், உங்கள் பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு யாராவது உடனே சொல்லிட்டா என்ன பண்ணுறோம்? யோசிக்காமல் 5000 10,000 அள்ளி அள்ளி கொடுக்குறோம். ஆனால் 1 ரூபா 2 ரூபாய்க்கு நம்ம கணக்கு பார்க்குறோம். தவறு தானே இது? இதை இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. பொதுவாக இனிமேட்டு யாராவது ஒரு சில பேர் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரியான போதனைகளை உங்களோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னொன்று விஷயமும் இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்தநாள். எங்கள் அப்பாவை எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாயப்பா சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, எங்கள் அப்பா இப்போ இல்லை. எங்கள் அப்பா வந்து இப்போ இல்லை. அவர் இறந்து ஒரு 12 வருடங்கள் ஆகிருச்சு. சரி, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாயப்பா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நம்மக்கிட்ட யாராவது உதவி கேட்டு வராங்க, யாராவது காசு கேட்டு வராங்க, பணம் கேட்டு வராங்க, உணவு கேட்டு வராங்க, உடை கேட்டு வராங்க, எது கேட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்குமா? எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் யாரும் யாரையும் சந்திக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட சாயி. இது எல்லாம் அந்த 18, 19 அத்தியாயத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சாய் சொல்லுவார்.
யாராவது ஏதாவது காசு கேட்டாங்க, பணம் கேட்டாங்கன்னா, குடுக்க மனசு இல்லைன்னா குடுக்காம வந்து விட்டா கூட பரவால்ல. ஆனா அவங்கள வந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது, திட்டுறது, ஆ ரொம்ப முகத்த வந்து ரொம்ப கோவமா காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. குடுக்கலைன்னா கூட பரவால்ல, தவறு கிடையாது. ஏன்னா நம்மளோட பணம் குடுக்கறதும், குடுக்காததும் நம்மளோட விருப்பம். ஆனா குடுக்காம இருந்தா கூட பரவால்ல. யாரையும் திட்டாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி இப்ப என்னோட அப்பா வந்து எனக்கு வந்து நெறைய விஷயத்த வந்து சொல்லிக் குடுத்தாரு. ஒரு தடவ நானும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். போன வருஷமோ, அதுக்கு முந்தின வருஷமோ எங்க அப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இத சொன்னேன். திரும்பவும் நான் இத சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு தடவ நானும் எங்க அப்பாவும் அ ஏதோ பஸ்ல ஏதோ ஒரு ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டுருக்கும்போது, அ ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாரு. அதாவது காசு கேட்குறாரு. எங்க அப்பா ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. ஏதோ சில்லற காசு ரூ. 5 ரூ. 10 அவ்வளோதான் வந்து போட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. ஏன்னா இதெல்லாம் நடந்து 20 வருஷம் மேல ஆயிருச்சு. 20 வருஷமா மேலேயே இருக்கும். 30 வருஷம் இருக்கும். ஏன்னா எனக்கே இப்போ 40 வயசு ஆகுது. அப்போனா 10 வயசு சின்ன பையனா தான் இருந்தேன். ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ போகும்போது ஒரு ஆள் வந்து பணம் கேட்குறாரு. அதாவது யாசகம் கேட்குறாரு, பிக்ஷை கேட்குறாரு. எங்க அப்பா ரூ. 5 ரூ. 10 தான் போட்டிருப்பாரு. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவரு வந்திருக்கவர் வந்து நல்லா இருக்காரு. கொஞ்சம் வாட்ட சாட்டமா நல்லா தான் இருக்காரு. கை கால்கள்லாம் நல்லா இருக்கு. அவரு தான் நல்லா தானே இருக்காரு. நீங்க எதுக்கு ரூ. 5 ரூ. 10 குடுக்குறீங்க? இதெல்லாம் தேவையா? அப்படின்னு நான் வந்து திட்டுறேன். அப்ப அதுக்கு எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே, "இல்லப்பா, நம்ம வந்து ரூ. 1 போட்டா கூட, அது வந்து பெரிய பணம் கிடையாது. ஆனா அந்த ரூ. 1 போடுறோம் அப்புட்ன்னா, பக்கத்துல இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ! அவரு போட்டான், அந்த ஆள் போட்டுட்டான், அப்ப நம்ம போடலைன்னா அசிங்கம்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கவனும் வந்து உதவி செய்வானாம் வெட்கப்பட்டுக்கிட்டு. அப்ப நம்ம போடுற ரூ. 1னால கூட இருக்க 10 பேரும் வந்து ரூ. 1 போட்டா அது ரூ. 10 ஆயிரும்ப்பா. அதனால நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு சின்னதா உன்ட்ட ஒண்ணுமே இல்லனாலும் பரவாயில்லப்பா. யாரையும் வந்து வெறும் கையோட அனுப்பிறாத. யாராவது உன் கைய நீட்டிட்டாங்கன்னா, ரூ. 1 ரூ. 2 ஏதோ ஒண்ணு நீ குடுத்துரு. அத பார்த்து மத்தவங்க நெறைய பேர் குடுப்பாங்க. நீ பெருசா தான் வந்து உதவி செய்யணும்னு கிடையாது. இந்த மாரி சின்ன விஷயம் உதவி செஞ்சா கூட போதும் அப்படிங்கிற மாரி எனக்கு சொன்னாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல. இல்ல அவரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா லேட் மேரேஜ் தான். ஆம். பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போதே ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. ரயில்வேஸ்ல தான் ஒர்க் பண்ணாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் நாங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வச்சு தான் மளிகை ஜாமானே வந்து வாங்குவோம் கடையில. அக்கவுண்ட் மாதம் மாதம் வந்து அக்கவுண்ட் வச்சு வாங்கிட்டு, மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு சம்பளம் அந்த பென்ஷன்லாம் வந்தோனே, அதுலேருந்து தான் எடுத்து குடுப்பாரு. அப்படி தான் எங்களோட வாழ்க்கை வந்து அப்போ அந்த டைம்ல போயிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கலாம் வளர்ந்து கொஞ்சம் தலையெடுத்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களோட குடும்ப நிலைமை கொஞ்சம் மாறுனது. அப்போ அந்த கஷ்டப்படுற டைம்ல நாங்கலாம் படிச்சுட்டு இருந்த டைம்ல, நாங்களே வந்து மளிகை ஜாமான் அக்கவுண்ட்ல தான் கடனுக்கு தான் வந்து வாங்குவோம். இவரு என்ன பண்ணுவாரு, எங்க வீடு தெருவுல வந்து முடி வெட்டுற கடை ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு. அந்த முடி வெட்டுறக்காரு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். 3 பெண் குழந்தைங்க வந்து வச்சிருக்காரு. அவரோட வருமானத்தில தான் அவங்க அந்த குடும்பமே வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு சொல்லும்போதே எனக்கு ஒரு மாரி இருக்கு. எங்க அப்பா ஞாபகம் ரொம்ப வருது. அதான் தடுமாறுறேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. அ என்னன்னா, அவங்க நெறைய கடைங்க அப்ப அந்த சலூன் கடைங்க நெறைய வந்துருச்சு அந்த ஏரியாவுல. அப்ப அவங்கள கடையில வந்து அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் வந்து நல்லா போகல. நெறைய பேர் முடி வெட்டிக்கலாம் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைம்லலாம் எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, மளிகை ஜாமான் வாங்கி குடுத்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சு போயிருச்சு. தெரியாம வாங்கி அப்பைக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருந்திருக்காரு. எனக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோனே என்கிட்ட வந்து தம்பி கெஞ்சிறாரு என்கிட்ட வந்து, "தம்பி அம்மாகிட்ட சொல்லிறாதப்பா, அம்மா திட்டுவாங்க" அப்படின்னு. ஏன்னா நாங்களே கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு குடுத்தாருன்னா, அப்ப எங்க அம்மா திட்ட தானே செய்வாங்க. அதான் எங்க அப்பா வந்து கெஞ்சினாரு என்கிட்ட, "தம்பி சொல்லிறாதப்பா" அப்படின்னு. இன்னைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஆ சரி ஓகே பரவால்ல. ஆ பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க. சோதனைகள் அனைத்தும் நன்மையில தான் முடிவடையும் தலைப்பு. நெறைய பேர் நெறைய பிரார்த்தனைகளோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லோரோட வாழ்க்கையிலும் நிச்சயமா நல்லது நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு. நம்மள கைவிடவே மாட்டாரு. நம்மளோட சாயி நமக்கு தேவையானத குடுப்பாரு. உங்களோட சோதனைகள் நன்மையில தான் முடியும். எங்க அப்பா இன்னொரு விஷயம் கூட எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எங்க ஏதாவது நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனா பயப்பட வேணாம். முடிவு நன்மையில தான் முடியும். அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பல பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. தலைக்கு மேல அது கத்தி தொங்குற மாரியே, எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம. ஆனா கண்டிப்பா அந்த மாரி எந்த ஒரு கெட்ட சம்பவமும் நடக்காது. நம்ம சாய் நம்ம இருக்காரு. நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது. நம்மளோட பிரார்த்தனைகள் வீண் போகாது. நம்ம சாயோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சாய் குடும்பத்தில இருக்க அனைவருக்கும். நம்பிக்கையோட இருப்போம். எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துச்சு, மேரேஜ், கிரக பிரவேசம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்விடேஷனை சாயப்பாக்கு அனுப்பி அவரை கூப்பிடணும், கோவிலில் வச்சு சாமி கும்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் அட்ரஸ் கொடுக்குறேன், ஷீரடி அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் அனுப்பி வைங்க. இங்கே வச்சு சாமி கும்பிடலாம். நிறைய பேர் வந்து இதுக்கு ஏதாவது சார்ஜ் உண்டா, பணம் கட்டணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எதுக்குங்க பணம்? ₹1 கூட கிடையாது. சரிங்களா? நீங்கள் இன்விடேஷன் அனுப்புனா மட்டும் போதும். அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பிறந்த நாளாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எனக்கும் பிறந்தநாள், என்னோடய மகளுக்கு பிறந்தநாள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாயப்பாவோட பிளெஸிங்ஸ் வேணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நம்ம சாயப்பா கிட்டேயும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்களுக்காக, நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.